சரி, மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவ ஊழியர்களை குறித்து சொல்லப்படும் போது எப்படி பார்த்தோம் முன்னாடி? தேவன் என்கிற வார்த்தை தேவன் என்கிற மந்தை என்கிற வார்த்தை தேவனுடைய மந்தையின் மேய்ப்பன் அல்லது மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவனுக்கு சொல்லப்படும் போது அது எதை குறிக்குதுன்னா அந்த மந்தையின் சொந்தக்காரர் அப்படின்ட்டு அர்த்தத்தை சொல்லப்படுது. அதே மேய்ப்பன் என்கிற வார்த்தை சேம் மேய்ப்பன் என்கிற வார்த்தை ஷெப்பர்ட் அல்லது பாஸ்டர் என்கிற வார்த்தை இந்த பூமியில ஒரு தேவ மனுஷனுக்கு ஊழியனுக்கு சொல்லப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா மந்தையின் சொந்தக்காரராகிய தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு வேலையாள் என்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது. 2 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா 2:8 அவர்களுடைய வேலை, அவர்கள்ட்ட என்னதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்னா ரத்தம் சிந்தவருக்கு கிடையாது. என்ன எதிர்பார்த்தார்னா கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். ஆண்டவர் சொல்றார். என்ன அப்படின்னா அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர் மேய்ப்பர்களிடத்துல அல்லது போதிக்கிறவர்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கர்த்தர் எங்கே என்று சொல்லணுமா? கர்த்தர் எங்கே என்ன சொல்றது? கர்த்தர் எங்கே என்று சொல்றா கர்த்தர் யாருன்னு சொல்றது, உங்களை ரட்சிக்கிற தெய்வம் யாருன்னு சொல்லுகிறது. கர்த்தர் எங்கே என்று சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து, வேதத்தை போதிக்கிறவர்களுக்கு அவர் யாருன்னு தெரியலன்னா எப்படி சொல்லுவாங்க? சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் அதை சொல்றாரு. கர்த்தர் எங்கே என்று சொல்லாமல் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்று மந்தைக்கு கற்றுக் கொடுக்காதபடிக்கு ஒரு மேய்ப்பன் காணப்படுவான்னு சொன்னால் ஆண்டவர் அவனை குறித்து என்ன சொல்றாரு? எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லுகிறார். அடுத்தது என்ன எதிர்பார்க்கிறார்? எரேமியா 3:15 நீங்கள் சபைகளை வரும் நாட்கள்ல நடத்துவீர்கள் என்றால் என்ன சொல்லணும்? சபைக்கு மந்தைக்கு உங்க தெய்வம் யாருன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லை என்று சொன்னால் துரோகம் பண்றோம்னு அர்த்தம். வேதத்தை போதிக்கிறவர்கள் அவரை அறிந்திருக்க வேண்டும். சரி, எரேமியா 3:15 ஜெரமையா 3:15 உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாங்க மேய்ப்பர்ன்றதுல அடுத்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாதான், அதாவது ஹியூமன் ஷெப்பர்ட் கிட்ட அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் சபையை மேய்க்க வேண்டும் அப்படின்ற காரியத்தை எதிர்பார்க்க. அப்ப என்னதான் எதிர்பார்க்கப்படுகிறது? மேய்ப்பர்கள் போதிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவரை அறிவிக்கிறவர்களா இருக்கணும், அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் அவர்கள் மந்தையை மேய்க்கிறவர்களா. அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கிறனா என்ன? இப்ப சில காரியங்கள்ல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அவேர்னஸ் வச்சிருக்க ரீசன் என்ன? சில காரியங்கள்ல தெளிவில்லை, சில வார்த்தைகள்ல தெளிவில்லை, அந்த வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் அதனுடைய விளக்கத்தை கொடுக்கும் போது என்ன உண்டாகுது? அந்த இடத்துல தெளிவு உண்டாகுது, அறிவு பிறக்குது இல்லையா? அப்ப வேதத்தை படித்து அதை கற்றுக் கொடுக்கிற வியாக்கியானம் பண்ணுகிறதான ஒரு போதகனாக இருந்தாலும், போதகர்கள் சபைக்குள்ள நிறைய போதகர்கள் காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய சபையை எடுத்துக்கோங்க, உள்ளுக்குள்ளார நிறைய போதகர்கள் உங்களுக்கு உண்டு, ஆனா மெய்ப்பன் என்று ஒருவன் உண்டு. அப்ப போதகர்களாய் இருந்தாலும் மெய்ப்பனாய் இருந்தாலும் போதிக்கும் பொழுது என்ன பண்ணணும்? அறிவு கொடுக்கிறதாக, கற்றுக் கொடுக்கிறதாக, சொல்லிக் கொடுக்கிறதாக, தெளிவிக்கிறதாக அது காணப்பட வேண்டும்.